ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் தியானேஷ். நான் ஒரு சேல்ஸ்மேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சேல்ஸ்மேனோட நாளும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணி போனஸ் வாங்குறோம். எஸ், போனஸ் வாங்குறோம். சார் வணக்கம் சார். சேல்ஸ்மேன் சார். வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராடக்டா? என்ன ப்ராடக்ட்? ப்ராடக்ட்ஸ் இல்லை சார், ப்ராடக்ட்ஸ். ஓ, ஹார்பிக். கக்கூசே இல்லை, இதை வாங்கி நான் என்ன செய்யுது? கக்கூசே இல்லையா? அப்போ அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இந்த அப்படியே எங்கேயாவது குத்த வச்சுக்க வேண்டியதான். சார் பேஸ்ட் சார், பேஸ்ட். இந்த விளக்கிட்டு இருக்கேன் தெரில, அதெல்லாம் வாங்க முடியாது. போத்தல சார், சோப்பு சார். வாங்கிங்க சார். குளிக்கிறதே கிடையாதுப்பா. ஐயோ சார், பிராண்டட் சாட் சார், சூப்பராக இருக்கும். போட்டு பார்க்குறீங்களா? போட்டுருக்கேன். சார் ஜட்டி சார், ப்ளீஸ் இதையாவது வாங்கிக்கோங்க. போடுற பழக்கமே இல்லைப்பா. நான் என்ன பண்ணுறது? இது என்னது? ஷாம்பு. ஷாம்பு போட்டு தலைக்கு எதையாவது போட்டுக்கிட்டு சார். கொய்யால் ஏற்கனவே ஷாம்பு போட்டு தான் முடியெல்லாம் கொட்டி போச்சு. இது வேற போட சொல்லியா? ஷோ, காலைல கஸ்டமர் இப்படி இருந்தால் அப்படியே நாள் நல்லா இருக்கும். ஏதாவது வாங்குறியா? அட போயா. இம்ப்ரெஸ் பண்ணுறது உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? அப்புறம் மாமி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ப்ராடக்ட் வேணும் உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் 10 மணிக்குள்ள முடிச்சிடணும்டா. 10 மணியா? ஏன் மாமி, சீரியல் எதுவும் பார்க்கணுமா? சீரியல்லாம் யாரா பாக்குறா? அது அந்த காலம். நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் பாக்குறேன்டா. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற லேடிஸை விட வீட்டில் இருக்க பார்ட்டிஸ் பயங்கர அப்டேட்டாக இருக்கீங்களே. சரி, வந்துட்டேன். வா, ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். எதுக்கு மாமி? நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். மூஞ்சி காமெடியா இருக்குதா? செல்ஃபி எடுத்துக்கலாம், வா. நான் இங்கே ப்ராடக்ட் சேல் பண்ண வந்திருக்கிறது உனக்கு காமெடியாக இருக்குதா? சரி, என்ன ப்ராடக்ட் வச்சிருக்க? உன் மூஞ்சிக்கலாம் ஒரே ப்ராடக்ட் தான் இருக்குது. நான் வச்சுக்க. கோகுல் சேனலா? ஏன்னா ரே அம்பி, கடைசி வீட்ல வேஸ் பேக் கொடுத்துருக்க, பக்கத்து வீட்ல ஐலைனர் கொடுத்துருக்கேல்ல, எனக்கு மட்டும் இதுவா? இல்லை, நல்லா இருக்கும். எனக்கு ஹிமாலயா, லோரியல், ட்ரெஸ்ஸமே இந்த ப்ராடக்ட் தான் வேணும். பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை போடுற வயசில் உனக்கு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் கேட்குதா? அட போடா, நான்லாம் மேக்கப் போட்டா இந்த ஏரியாவே என்னை பார்த்து மயங்கி நிற்பாங்கடா. அப்படியே பேசின்னு பவுடர் துளிச்சு வச்சிட்ட பத்தியா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. கொடு, இந்த ப்ராடக்டோட வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய், யாரை கேட்றா உள்ள வந்து? சேல்ஸ்மேன் சார். சேல்ஸ்மேன்னா சேல்ஸ் மட்டும் தானடா பண்ணுவேன். இங்க என்னடா உனக்கு வேலை? வீட்டுக்கு தேவையான பொருளாம் கம்மி ரேட்ல வைக்கணும் சார். நான் வாங்குறது ஃபுல்லாவே கவர்மெண்ட் ப்ராடக்ட் தான். உங்க கையில இருக்குதா? இருக்குதாடா உங்ககிட்ட? கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை சார், ஆனால் அதை விட சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் சார். பார்க்குறீங்களா சார்? அட யாரா நீ? ஏன்டா வேலை செய்யும் போது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீடா? என்ன ஒர்க்கா? என்ன ஒர்க் சார் பண்றீங்க? என்ன வேலை பாக்குறேனா? என்ன கேட்ட? என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன் சார். சார் வாடா, நானும் பாத்துக்கினே இருக்கேன். தெருவுல 3 ரவுண்ட் அடிச்சுட்டேன். 3 ரவுண்டா? பார்த்தா அதுக்கு அந்த 4ஆவது வீட்டுல இருக்க கிழவி உன்னை கழுவி ஊத்துச்சு. எப்படி தெரியும் பாக்குறியா? சரக்க மட்டும் போட்டேன்னு வச்சுக்க, என்னுடைய கண்ணே வந்துட்டு சிசிடிவி கேமரா தான். சூப்பர் சார். ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். எல்லாத்தையும் வாங்கி பார்க்குறானுங்க, ஒன்றுத்தையும் வாங்க மாட்டானுங்க சார். என்ன சார் பண்றது நான்? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கேப்பியா கேட்க மாட்டியா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அப்படியே நேரா போனா 3ஆவது தெருல லெஃப்ட் பச்சை கலர்ல ஒரு வீடு. பச்சை கலர் அங்கெல்லாம் வாங்கிடுவாங்க சார்? அங்கெல்லாம் வாங்க மாட்டானுங்க, பிச்சைக்கார நாய்ங்க அவனுங்க. அதுக்கு பக்கத்துல மஞ்சள் கலர்ல ஒரு வீடு இருக்கும், ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அங்கெல்லாம் வாங்கிடுவாங்க. அங்கேயும் வாங்க மாட்டாங்க, கஞ்ச பிஸ்னாரி ஆடுங்க. சொன்னா நம்பு, அதான் உண்மை. அப்படியே நேரா போனா 3ஆவது தெரு லெஃப்ட்
அது எதிரில் பார்த்தோன்னா வெள்ளை கலர்ல ஒரு பில்டிங் இருக்கும். அங்க மட்டும்தான் வாங்குவாங்க. எல்லாத்தையும் வச்சு தள்ளிட்டு போயிடலாம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி சார் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியுது? எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வைடா அது. அதை பார்த்தேன்னு வச்சுக்க பெஜார் ஆயிடுவே நீ. உங்களுக்கு ஏதாவது பண்ணியாகணும். 50 ரூபா. எங்களுக்கெல்லாம் காசு வாங்கி பழக்கம் கிடையாது. டிப்ஸ் குடுத்து தாண்டா பழக்கம். எவ்வளோடா வேணும்? இதோ பாடுறா. இந்த செய். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். கிளம்பு. வர சார். சார் 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 சேல்ஸ்மேன் சார். நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்க சார். துணிலாம் வேணாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது சார். கம்மி ரேட்டு தான் பாருங்க சார். துணி சூப்பர் வேணாப்பா. வேணாம். துணி எக்கச்சக்கமாக இருக்குதுப்பா வீட்டில். நான் போடாது துணியா சார். கேஜெட்ஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்க சார். சார் ஹெட்ஃபோன்ஸ் நல்லா குவாலிட்டியான ஹெட்ஃபோன் சார். இங்கே பாருங்க சார். சார் 5.1 நல்லா கேட்கும் சார். கேட்குறீங்களா? எம்ஜிஆர் பாட்டெலாம் கேட்குமா? இருக்கட்டும். வேணாம். வேற என்ன இருக்கு சார்? ஐவாட்ச் இருக்கு சார். இந்த கையில் மாட்டி சூப்பராக இருக்கும். மாட்டிங்களா? இது கையில் மாட்டுற மாதிரிலாம் ஒன்றும் வேணாம் ராஜா. வேணாங்களா? தம்பி எனக்கு வயசு 60 ஆகுது. 60? ஐயோ பார்த்தா தெரியவே இல்லை சார். இருக்கட்டும். உடம்பு சும்மா முறுக்கத்துற மாதிரி இருக்காப்பா? இல்லை ஸ்ட்ராங்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது. தாம்பா லேகியம். லேகியம். யோ நான் சேல்ஸ்மேன். மேடம் மேடம் சேல்ஸ்மேன் மேடம். ஹாய் மேடம். சேல்ஸ்மேனா? என்ன சேல்ஸ் பண்றீங்க? உங்களை மாதிரி அழகா இருக்க பொண்ணுங்கலாம் ஸ்பெஷலா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்றேன். அப்படியா? ஆமா மேடம். ஓகே. என்ன சேல்ஸ் பண்றீங்க? மேடம் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். காம்ப்ளிமெண்டா? நீங்க பார்க்க அப்படியே நயன்தாரா மாதிரி இருக்கீங்க மேடம். ஐயோ நான்? ஆமா நயன்தாராவா? ஆமா மேடம். இதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நயன்தாராக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியா? நிஜமாவா? நான் வாங்கிக்கிறேன். இது வாங்கிறீங்களா? ஆமா. வாங்கிறீங்களா? இதை யூஸ் பண்ணீங்கன்னா சமந்தா மாதிரி இருப்பீங்க மேடம். சமந்தா தான் என்ன மாதிரி இருக்கோ. இதை யூஸ் பண்ணீங்கன்னா பொன்னியின் செல்வன் திரிஷா மாதிரி இருப்பீங்க மேடம். போட்டு பாருங்க. அப்படியா? ஆமா. என்ன பார்த்தா அவர் திரிஷா மாதிரி இருக்கா? ஐயோ திரிஷா மேடம் நல்லா இருக்கீங்களா? லெவலு. போய் சொன்ன சோரே கிடைக்க சொல்லுவாங்க. ஆனா இங்க போய் சொன்னா தான் வாழவே முடியும் போல இருக்கே. இதே எப்படியோ நம்ம பழப்ப ஒண்ணா சரி. மொத்தமா வாங்கிக்கிறீங்களா? மொத்தமா வாங்கிக்கிறேன். இதை வாங்கிக்கிறீங்களா மேடம்? இதை வாங்கிக்கிறேன். ஐயோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு ஆச்சு? மொத்தமா ஒரு 2 நாள் 8000 ஆச்சு மேடம். அவ்வளவுதானா? இப்போ நமக்கு ஜிபேவா ஃபோன் பேவா? பிஎஃப் பே பண்ணிடலாம். பிஎஃப் பேவா? ஆமா. அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் பே. ஆமா. ப்ரோ நீங்களா? வணக்கம். இப்பதான் நீ 10,000 ரூபாய்க்கு போயாச்சா? என்ன தெரியுது? ஜஸ்ட் 8K ப்ரோ. 8K பேபி பே பண்ற. என்னடி அசால்ட்டா சொல்ற? என் பாதி மாசம் சம்பளம்டி அது. உலகலகி நான் தான். எங்க தான் வராங்கன்னு தெரியல. நோட் பண்ணு. 9010030011. சென்ட் பண்ணியாச்சு. பேபி இதெல்லாம் போட்டா நான் அழகாயிடுவேனா? ப்ரோ இந்த கார்டு வச்சுக்கோங்க. என்னடா இது? நான் அடிக்கடி இந்த மேடத்தை மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். அடிக்கடி நீ என்ன யாரை பார்க்கணும்? ப்ரோ இந்த மாதிரி அழகான பொண்ணுக்கலாம் அழகான ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறேன். அதுக்காக தான். வேற ஒன்றும் இல்லை. தப்பா நினச்சிக்கிறேன். போறாங்க. பாய் சார். பாய் மேடம். பாய்.